வாணியம்பாடி அருகே நடைபெற்ற தளபதி அறிவாலயத்தின் 11ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் திமுகவிற்கு உழைத்த 15 மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளிகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி பகுதியில் உள்ள தளபதி அறிவாலயம் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் VS ஞானவேலின் சொந்த செலவில் கடந்த 2016ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த அறிவாலயத்தை அப்போதைய திமுக பொதுச் செயலாளர், முன்னாள் கல்வி அமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் திறந்து வைத்தார். இந்நிலையில் இந்த தளபதி அறிவாலயத்தின் 11ஆம் ஆண்டு தொடக்க விழா ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் VS ஞானவேலன் தலைமையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனிடம் 35 ஆண்டுகள் உதவியாளராக இருந்த நடராஜன் கலந்து கொண்டார். இவ்விழாவில் திமுகவிற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் 15 பேருக்கு 10 கிராம் வெள்ளி பதக்கம், ரூபாய் 5000 ரொக்கப்பணம், பொற்கிளிகள் மற்றும் சென்னை சில்க்ஸ் பட்டு வேஷ்டி ஆகியவை வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அனைத்து திமுகவினருக்கும் புத்தாடைகள் மற்றும் விருந்து உபசரிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடராஜன், இந்த விழாவில் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார். அவர்கள் எந்தவித பலனையும் எதிர்பாராமல் தனது சொந்த செலவில் 1 கோடி ரூபாய் நிலம் கட்டடத்தை கட்டி பேராசிரியர் பெருந்தகையிடம் வந்து கேட்டார். ஏற்கனவே அன்பகம் உண்டு, அறிமுகம் உண்டு, அண்ணா அறிவாலயம் உண்டு, தளபதி அறிவாலயம் என்று ஒன்றை திறக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக என் வயது முதிர்விலும் 95 வயதிலும் நான் வந்து திறந்து வைக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு அங்கிருந்து பயணப்பட்டு ஒரு சாதாரண அறையில் ஏற்பாடு செய்து கண்ணீர் மல்கி அவரை பெரிய விடுதியில் தங்க வைத்து நல்ல சிறப்பு செய்து இங்கே வந்து பேசினார். இந்த மாதிரி முயற்சி 60 ஆண்டுகால அரசியலில் வந்து நான் கண்டதே கிடையாது. இந்த இயக்கம் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டவர் ஆலங்காயம் மேற்கொண்டு ஞானவேலன் அவர்கள் பணி என்றென்றும் சிறக்கும். வாழ்நாள் முழுவதும் தக்க புகழோடும் பெருமையோடும் வாழ்வார் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை.